பிரியா மயக்கம் போடுவதைப் போல நடித்து தீபக்கின் முகத்தை பார்ப்பதற்காக அவனுடைய முகமுடியை பிடித்து இழுத்தாள். டக்கென சுதாரித்துக் கொண்ட தீபக் அவளுடைய கழுத்து நரம்பின் மீது கை வைத்து அழுத்த அடுத்த நொடி அவள் உண்மையிலேயே மயக்கம் போட்டு விழுந்தாள். அப்போது தீபக் சுற்றிலும் பார்க்க அந்த ரோட்டில் எந்த வண்டியும் வரவில்லை. இந்த நிலைமையில உன்னை இப்படியே விட்டுட்டு போக முடியாது. ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் இதே மாதிரி மயக்கத்திலேயே இருந்தா நல்லது என்று தனக்குள் சொல்லிக் கொண்ட தீபக் ஆம்புலன்ஸுக்காக காத்திருந்தான். அடுத்த சில நிமிடங்களில் ஆம்புலன்ஸ் அங்கே வந்தது. பிரியாவை தூக்கி ஆம்புலன்ஸில் ஏற்றிவிட்டு செல்லும் போது தீபக் முகமுடியை கழற்றியபடி அவனுடைய காரை நோக்கி சென்றான். அப்போது பிரியா மயக்கம் தெளிந்து மெதுவாக கண்களை திறந்தாள். ஆனால் மங்கலான பார்வையில் அவளால் தீபக்கின் முகத்தை சரியாக பார்க்க முடியவில்லை. தீபக் அடுத்து நேராக வீட்டிற்கு வந்தான். அதே சமயத்தில் ஷர்மிளாவும் வேலையை முடித்துவிட்டு டாக்ஸியில் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். ஜுவாலி குரூப்ஸில் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள அவள் ஆவலுடன் காத்து கொண்டிருந்தாள். அவள் வந்த கொஞ்ச நேரத்திலேயே தீபக்கும் வீட்டிற்கு வந்துவிட ஷர்மிளா முதல் வேலையாக அபிஷேக்கின் ஆபீஸில் என்ன நடந்தது என்று தான் விசாரித்தாள். தீபக் தான் சண்டை போட்ட விஷயத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் அவளுக்கு தெளிவாக சொன்னான். அதையெல்லாம் கேட்டு ஷர்மிளா ஆச்சரியப்பட்டாள். எப்படியோ பிரச்சனை எதுவும் ஆகாம முடிஞ்சதே, அதுவே சந்தோஷம்தான் என்று ஷர்மிளா நிம்மதி பெருமூச்சு விட்டபடி சொன்னாள். ஆனால் தீபக்கிற்கு எங்கே பிரியா தன்னுடைய முகத்தை பார்த்திருப்பாளோ என்ற சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. அந்த சந்தேகம் அவனை நிம்மதியாக இருக்க விடாமல் செய்தது. நல்லவனா இருக்கிறது ரொம்ப பிரச்சனையா இருக்கு கடவுளே. நல்லதும் செய்யணும், ஆனா அதுக்கான நல்ல பேர் நமக்கு கிடைக்காது. என்னோட டிசைன் மட்டும் ஏன் இப்படி என்று யோசித்தவாறே அவன் அறைக்கு சென்றான். இன்னொரு புறம் பிரியா ஹாஸ்பிட்டலில் காயத்திற்கு கட்டு போட்டு அங்கிருந்து நேராக காயத்ரி தேவியின் வீட்டிற்கு ஒரு டாக்ஸியை பிடித்து சென்றாள். அவளது காலில் காயம் இன்னமும் முழுவதுமாக குணமாகவில்லை என்பதால் டாக்டர் அவளை நன்றாக ரெஸ்ட் எடுக்கும்படி அட்வைஸ் செய்திருந்தார். பிரியா காரில் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கும் போது நவீன் அவளை பாதியிலேயே விட்டு சென்றதை பற்றி தான் நினைத்துக் கொண்டிருந்தாள். அந்த விஷயத்தை நினைக்க நினைக்க அவளுக்கு தாங்க முடியாத கோபம் ஏற்பட்டது. காயத்ரி தேவியின் வீட்டிற்கு வந்ததும் டாக்ஸியிலிருந்து இறங்கியவள் வீட்டை நோக்கி நடக்க அவளை பார்த்த நவீன் சந்தோஷத்துடன் அருகில் வந்து, பிரியா, தேங்க் காட், உனக்கு பெருசா எதுவும் அடிபடல, நீ இப்போ ஓகே தானே என்று கேட்டான். அப்போது பின்னாலேயே கார்த்திகாவும் காயத்ரி தேவியும் வந்தார்கள். அவர்களுடைய ரியாக்ஷனை பார்க்கும்போது நவீன் ஏற்கனவே நடந்த எல்லாவற்றையும் சொல்லியிருப்பான் என்று அவள் புரிந்து கொண்டாள். உடனே எல்லோரையும் பார்த்து, நான் இனி இங்க இருக்க விரும்பல, என்னோட லக்கேஜ் எடுத்துக்கிட்டு போக தான் வந்த என்று சொன்னாள். அதை கேட்டதும் நவீனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. காயத்ரி தேவி அவள் சொன்னதை கேட்டு, பிரியா, என்ன பேசுற நீ? கோபத்துல இந்த மாதிரியான முடிவெல்லாம் எடுக்காத, முதல்ல நீ போய் ரெஸ்ட் எடு, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் என்று சொன்னார். இல்ல, நான் கோபத்துல எல்லாம் முடிவெடுக்கல, நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். நான் நவீனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் கூட போனேன், ஆனா அவன் என்ன பாதியிலேயே விட்டுட்டு பயந்து ஓடி வந்துட்டான் என்று கோபமாக சொன்னாள் பிரியா. உடனே நவீன் அவளை பார்த்து, பிரியா, நான் பயந்தெல்லாம் ஓடி வரல, நான் ஹெல்ப் கேட்க தான் அங்க இருந்து வந்தேன் என்று சொல்ல, உடனே பிரியா அவனை பார்த்து, நீ எனக்கு எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்லை, நீ போனதுக்கு அப்புறம் 1 மணி நேரமா நான் அங்கதான் இருந்தேன், அவ்வளவு நேரம் நீ ஹெல்ப் கேட்க போயிருந்தியா என்று கோபமாக கேட்டவள் தன்னுடைய லக்கேஜை எடுக்க உள்ளே சென்றாள். அப்போது காயத்ரி தேவி கோபமாக நவீனை பார்த்து, பிரியாவை பாத்துக்க சொன்னா அவளை தனியா விட்டுட்டு இப்படி ஓடி வந்திருக்க, உனக்கு வெக்கமா இல்லையா என்று கேட்டார். பாட்டி, நான் மட்டும் அங்கிருந்து தப்பிச்சு வரலனா அவங்க என்ன கொன்னு இருப்பாங்க, அவங்களோட டார்கெட் நான் தான், பிரியாவை எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், அதான் நான் மட்டும் தப்பிச்சு ஓடி வந்த என்று சொன்னான் நவீன். இந்த விளக்கத்தை போய் பிரியா கிட்ட கொடு, நீ பண்ணின தப்ப நீ தான் சரி பண்ணணும், பிரியா மட்டும் இந்த வீட்டை விட்டு போனா நான் உன்னை கொன்னே போட்டுருவேன் என்று கோபமாக சொன்ன காயத்ரி தேவி அங்கிருந்து உள்ளே சென்றார். அதே நேரத்தில் பிரியாவும் தனது லக்கேஜை இழுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். அவளை பார்த்ததும் நவீன் வேகமாக ஓடி வந்து குறுக்காக நின்று, பிரியா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு, அதுக்கப்புறம் நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் அதுக்கு சம்மதிக்கிறேன் என்று சொன்னான். அதை கேட்டு பிரியா அமைதியாக அவனை பார்த்தாள். உண்மையிலேயே நான் ஹெல்ப் கேட்க தான் அங்கிருந்து தப்பிச்சு போனேன், ஆனா அவங்க அடிச்ச அடியில போற வழியில கார்லயே நான் மயங்கி விழுந்துட்டேன். கண்முழிச்சு பார்க்கும்போது நான் வேற ஒரு இடத்துல இருந்தேன். உடனே அங்கிருந்து திரும்பி வந்து பாக்குறப்போ நீ அந்த இடத்துல இல்ல. அப்ப அங்க மாடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு பெரியவரு நீ ஆம்புலன்ஸ்ல போயிட்டதா சொன்னாரு. உன்னோட போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததால நீ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. எப்படியும் நீ எனக்கு போன் பண்ணுவ, இல்லனா வீட்டுக்கு வந்துருவேன்னு நினைச்சுதான் நான் திரும்பி இங்க வந்தேன். இதுதான் நடந்துச்சு, என்ன நம்பு. அது மட்டும் இல்லாம நீ இங்க இருந்து வெளியில போயிட்டா அவங்களால உனக்கு திரும்பவும் ஏதாச்சும் ஆபத்து வரலாம், அதனால நீ இங்க இருக்கிறது தான் சேஃப், தயவு செஞ்சு போகாத பிரியா, ப்ளீஸ் என்று பாவமான தோணியில் சொன்னான். நவீன் சொல்வது பொய்தான் என்று தெரியாமல் பிரியாவும் அவனை நம்ப ஆரம்பித்தாள். சிறிது நேரம் அமைதியாக யோசித்தபடி நின்றவள் தன்னுடைய லக்கேஜை எல்லாம் கீழே வைத்தாள். அதை பார்த்ததும் தான் நவீனுக்கு நிம்மதியே ஏற்பட்டது. சரி, நடந்தது நடந்துருச்சு, எல்லாத்தையும் மறந்துடுவோம். அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனையை நான் டீல் பண்ணிக்கிறேன். நாளைக்கு மறுநாள் சிட்டில ஒரு பெயிண்டிங் ஆக்ஷன் நடக்குது, அதுக்கான பாஸ் என்கிட்ட இருக்கு, நாம 2 பேரும் அங்க போகலாம்.
அங்க போனா உன்னோட மனசுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் என்று சொன்னான் நவீன். அதை கேட்டு பிரியா அமைதியாக சரி என்று தலையை மட்டும் ஆட்டினாள். ஆனாலும் உள்ளுக்குள் அவன் மீது இன்னமும் கொஞ்சம் கோபம் இருந்து கொண்டுதான் இருந்தது. அன்றைக்கு இரவு பிரியா அந்த முகமுடி மனிதனை பற்றியேதான் யோசித்துக் கொண்டிருந்தாள். யார் அவன்? எப்படி சரியா வந்து என்ன காப்பாத்தினா? பணத்துக்காக இந்த உலகமே அடிச்சுக்குது. அப்படி இருக்கும்போது பணமே வேணான்னு சொல்ற ஒருத்தனை இப்பதான் பாக்குறேன். இந்த நவீனை விட அவன் எவ்வளவோ மேல். அவனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் தப்பு இல்ல என்றவள் நீண்ட நேரம் அவனை பற்றி யோசித்து உறங்கி போனாள். அடுத்த நாள் காலையில் தீபக்கும் ஷர்மிளாவும் ஆபீஸுக்கு கிளம்பி கொண்டிருக்க ஹாலில் கணேஷ் சோகமாக உட்கார்ந்திருப்பதை பார்த்தவுடன் தீபக் அவர் அருகில் வந்து, என்ன அங்கிள், எல்லாம் ஓகே தானே என்று கேட்டான். அதற்கு கணேஷ் ஒரு பெருமூச்சு விட்டபடி, தீபக், நாளைக்கு ஹோட்டல் எமரால்டுல ஒரு பெரிய பெயிண்டிங் ஏலம் நடக்க போகுது. எனக்கு அங்க போகணும்னு ஆசையா இருக்கு. என் கூட என்னோட ஃப்ரெண்டு ஆதிசேஷனும் வரேன்னு சொல்றான். ஆனா எப்படி போறதுன்னு தான் தெரியல. எவ்வளோ ட்ரை பண்ணியும் எனக்கு பாஸ் கிடைக்கல என்று சொன்னார். சரி, கவலைப்படாதீங்க, நான் ஏதாவது பண்றேன் என்று தீபக் சொல்ல, நீ என்னப்பா பண்ணுவ? அந்த பாஸ் ரொம்ப விலை ஜாஸ்தி, நம்மளால கண்டிப்பா வாங்க முடியாது என்று சொன்னார் கணேஷ். எனக்கு தெரியும் அங்கிள், இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் என்று தீபக் சொல்ல, அப்போது கிச்சனுக்குள் இருந்து கீதா சிரித்து கொண்டே வெளியே வந்து, ஆமா சார், பெரிய மன்னர் பரம்பரை, நினைச்ச உடனே எல்லாமே கிடைக்கிறதுக்கு என்று கிண்டலான தோணியில் சொன்னார். தீபக் அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. உடனே தன்னுடைய போனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து சிதம்பரத்திற்கு கால் செய்தவன் உடனே கட் செய்தான். வேண்டாம், சிதம்பரம் அங்கிள் மூலமா போனா கண்டிப்பா என்னோட அடையாளம் வெளியே தெரிஞ்சிடும். வேற ஏதாச்சும் வழியை தான் கண்டுபிடிக்கணும் என்று ஹோட்டல் எமரால்டின் மேனேஜர் சேகர் என்றவருக்கு கால் செய்தான். தீபக் சிவகங்கை இளவரசன் என்று அவருக்கும் ஹோட்டல் முதலாளி குணசேகருக்கு மட்டுமே தெரியும். சேகர் போனை எடுத்தவுடன், மேனேஜர் சார், எனக்கு நாளைக்கு நடக்க போற ப்ரோக்ராமுக்கு 2 பாஸ் வேணும் என்றான் தீபக். சார், உங்களுக்காக உயிரை கூட கொடுப்பேன். ஆனா இந்த பாஸ் விஷயம் என்னால எதுவுமே பண்ண முடியாது. இது என்னோட அந்தஸ்தை மீறின விஷயம். உங்களுக்கு புரியும். நான் வேணும்னா ஓனர் கிட்ட கேட்கவா என்று சொல்ல, இல்ல வேணாம் சார், நான் பாத்துக்கிறேன் என்று போனை வைத்தான் தீபக். அப்போது கிச்சனுக்குள் இருந்த கீதா சிரித்து கொண்டே, என்ன சொன்ன உடனே சாருக்கு ரோஷம் வந்துருச்சா? பாஸ் எடுக்காம வரமாட்டாரு போலயே, வேகமா போனை எடுத்துட்டு போன என்று நக்கலாக சொன்னார். அந்த சமயத்தில் ஷர்மிளா சாப்பிட்டு முடித்து கையை கழுவியபடி, அம்மா, தீபக் எதுவும் திட்டலனா உங்க மனசு ஆறாதே என்று கேட்டாள். ஏன், அவனை திட்டுறதுதான் எனக்கு வேலையா? அவன் தேவையில்லாம பாஸ் வாங்கி தரேன்னு உன் அப்பா கிட்ட சொல்லி அவருக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்கான். எப்படியும் அவர் ஏமாறதான் போறாரு, அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்று சொன்னார் கீதா. அந்த சமயத்தில் தீபக்கும் போனை பாக்கெட்டில் வைத்தபடி அங்கே வர ஷர்மிளா அவனை பார்த்து, தீபக், நாம என்ன நினைச்சாலும் அந்த பாஸை வாங்க முடியாது. அப்பா என்கிட்ட நேத்தே கேட்டுட்டாரு. நானும் எனக்கு தெரிஞ்ச வழியில எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒரு பாஸோட விலை கிட்டத்தட்ட 5 லட்சம் வரைக்கும் போகுது. அவ்வளோ பணத்துக்கு நாம எங்க போறது என்று கேட்டாள். அதற்கு தீபக் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்றிருந்தான். அவன் என்ன பதில் சொல்ல போறான்? உனக்கு வேலை கிடைச்சதுல இருந்து உன்னை விட அவன் தான் அதிகமா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்கோ என்று அருகில் நின்றிருந்த கீதா கோபமாக சொன்னார். ஷர்மிளா பெருமூச்சு விட்டபடி, அம்மா போதும், இதை இத்தோட விட்டுருங்க. சும்மா சும்மா தீபக்கையே குத்தம் சொல்லிட்டு இருக்காதீங்க என்று சொன்னவள் அவன் பக்கம் திரும்பி, தீபக், உன்னோட நல்ல எண்ணம் எனக்கு புரியுது. ஆனா நம்மளால முடியாத விஷயத்த ட்ரை பண்றதுல எந்த யூஸும் கிடையாது. தேவையில்லாம மத்தவங்களோட நம்பிக்கையில விளையாடாத என்று சொன்னாள். அதற்கு தீபக் சரி என்ற தலையை ஆட்ட, சரி, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்பலாம் என்று ஷர்மிளா சொல்ல, அந்த சமயத்தில் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. உடனே ஷர்மிளா கதவை திறக்க அங்கே கருப்பு சூட் அணிந்தபடி 2 பேர் நின்றிருந்தார்கள். அவர்கள் ஷர்மிளாவை பார்த்ததும், மேடம், மிஸ்டர் தீபக் சாரை பார்க்கணும் என்று சொல்ல தீபக் உள்ளே இருந்து வந்தான். அப்போது கீதாவும் கணேஷும் சந்தேகத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி வெளியே வந்து பார்த்தார்கள். தீபக்கை பார்த்ததும் அந்த 2 பேரில் ஒருவன் மரியாதையுடன், சார், இது உங்களுக்கு என்று சொல்லி ஒரு கவரை கொடுத்துவிட்டு அங்கிருந்து உடனே திரும்பி சென்று விட்டார்கள். ஷர்மிளா அவர்களை பற்றி கேட்க நினைக்கும் முன்பே அவர்கள் அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள். அவர்கள் சென்றதும் தீபக் அந்த கவரை திறந்து பார்த்தான். அதில் பெயிண்டிங் ஏலத்திற்கான 2 VVIP பாஸ்கள் இருந்தது. அதை பார்த்ததும் அங்கே இருந்த யாராலும் நம்ப முடியவில்லை. தீபக், இந்த பாஸ் உனக்கு எப்படி கிடைச்சது? வந்துட்டு போன அந்த 2 பேரும் யாரு என்று ஷர்மிளா ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஆனால் அதற்கு கணேஷ் வேகமாக முன்னால் வந்து அந்த 2 கோல்டன் பாஸ்களையும் கையில் வாங்கியபடி, தீபக், நீ உண்மையிலேயே பெரிய அற்புதம் பண்ணியிருக்க. கடைசியில நானும் என்னோட ஃப்ரெண்டும் அந்த ஏலத்துக்கு போகலாம். என்னோட கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே என்று சந்தோஷமாக சொல்லிக்கொண்டு சிரித்தார். உடனே கீதா, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, முதல்ல இந்த பாஸ் எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்ல சொல்லுங்க என்று கடுப்பான தோணியில் கேட்டபடி அந்த பாஸ்களை வாங்கி திருப்பி திருப்பி பார்த்தார். உண்மையில் அவருக்கு இந்த விஷயம் ஆச்சரியமாக தான் இருந்தது. உடனே அவர் தீபக்கின் பக்கம் திரும்பி, சொல்லு, இந்த பாஸ் உனக்கு எப்படி கிடைச்சது என்று கேட்டார். தீபக் ஒரு பெருமூச்சு விட்டபடி,
ஆண்டி, இந்த பாஸ் என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தது. அவனுக்கு 2 பாஸ் வாங்கியிருந்தான். கடைசி நேரத்துல போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால அந்த 2யும் எனக்கு கொடுத்துட்டான். இதுக்கு முன்னாடி நமக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணான்ல, அந்த ஃப்ரெண்டு தான் என்று சொன்னான். நீ எதுக்கும் உதவாதவன்னு தெரிஞ்சும் உன் ஃப்ரெண்டு எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கான்? சூனியம் ஏதாவது வச்சிட்டியா என்று கீதா மீண்டும் அந்த பாஸ்களை பார்த்து கொண்டே கேட்டார். அவர் அதை கேட்டதும் தீபக் சிறிது நேரத்திற்கு முன்னால் வேணுகோபாலிடம் பேசியது நினைவுக்கு வந்தது. சிறிது நேரத்திற்கு முன்பு சிதம்பரத்திற்கு போன் செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது வேணுகோபாலிடமிருந்து அவனுக்கு கால் வந்தது. உடனே அட்டன் செய்து பேசினான். மிஸ்டர் தீபக், போன தடவை நீங்க எனக்கு பண்ணின ஹெல்ப்ப நான் மறக்கவே மாட்டேன். அந்த ஹெல்ப்பால 3 வருஷமா நின்னு போயிருந்த என்னோட மொத்த டீலும் இப்போ ஓகே ஆயிடுச்சு. இதுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது கைமாறு பண்ணியே ஆகணும். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க மிஸ்டர் தீபக் என்று கேட்டார். உடனே தீபக், இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம், உங்களோட வேலை நல்லபடியா முடிஞ்சதுல, எனக்கு அது போதும் என்று சொன்னான். இல்ல மிஸ்டர் தீபக், நீங்க எனக்கு பண்ணின உதவிக்கு கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் பண்ணி கொடுக்கறேன். முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க என்று சொன்னார் வேணுகோபால். அவருடைய வற்புறுத்தல் அவர் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பதை காட்டியது. அதை கேட்டு தீபக் சிரித்தபடி, சரி, நாளைக்கு நடக்கிற பெயிண்டிங் ஆக்ஷனுக்கு எனக்கு 2 விஐபி பாஸ் வேணும், முடிஞ்சா ரெடி பண்ணி அனுப்புங்க என்று சொல்ல, விஐபி பாஸ் என்ன, விவிஐபி பாஸே உங்களுக்கு கொடுக்கறேன், எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க என்று சொல்லி போனை கட் செய்தார். அடுத்த 10வது நிமிஷத்தில் அவருடைய ஆட்கள் பாஸ்களோடு வந்து தீபக்கின் வீட்டு கதவை தட்டினார்கள். தீபக் அதை நினைத்து பார்த்து கொண்டிருக்க மற்ற 3 பேரும் இன்னமும் ஆச்சரியத்தோடு தான் இருந்தார்கள். உடனே ஷர்மிளா தீபக்கை தனியாக அழைத்து வந்து, தீபக், உண்மையை சொல்லு, இது ஒன்னும் 500,000 ரூபாய் கொடுத்து வாங்குற சினிமா டிக்கெட் கிடையாது. இந்த விஐபி பாஸ் குறைஞ்சபட்சம் 5 லட்சத்துக்கு மேலதான் இருக்கும். அவ்வளோ ஈஸியா யாரும் கொடுத்துட மாட்டாங்க. அப்படியே உன் ஃப்ரெண்டால அந்த ஏலத்துக்கு போக முடியலனாலும் அதை வெளியே விற்க தான் பாப்பாரு. ஏன்னா அதை பிளாக்ல வாங்குறதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க. ஆனா உனக்கு சும்மாவே கொடுக்கறாருன்னா உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு. என்னன்னு சொல்லு என்று தீவிரமான தோணியில் கேட்டாள். அதை கேட்டு தீபக் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அப்படியே தயங்கியபடி நின்றிருந்தான். தீபக் உண்மையை சொல்வானா? பிரியா தீபக் தான் முகமுடி மனிதன் என்பதை கண்டுபிடிப்பாளா? இதையெல்லாம் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில். தீபக்கிற்கு கிடைத்த விலை உயர்ந்த பாஸ்களை பார்த்து சந்தேகப்பட்ட ஷர்மிளா அவனை தனியாக அழைத்துச் சென்று விசாரித்தாள். உடனே என்ன சொல்வதென்று தெரியாமல் தீபக் யோசிக்க ஆரம்பித்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.